மாசு ஆ இருக்கிறது மாசு. ரோமில் இருக்கிற செய்திகளும் பாடல்களும் அந்த எங்களுக்கு இதுவும் நடக்கும், மரமத்தியாலும் நடக்கும். ஓ அப்போ அது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்பான்சரான நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபாதர் ஒரு ஆள் அவர்கள் காசு கொடுத்து அதை செய்கிறார்கள். அப்போ ஞாயிறு தவிர வேறு மற்ற 6 நாட்களும் காலை சிந்தனை இருக்கோ? ஓ ஆமா. இருக்கு. ஓ என்ன பேர்? நச்சிந்தனை நேரம் என்னன்னு சொல்கிறது அந்த நிகழ்ச்சி? நச்சிந்தனை எப்படியா சொல்லுவாங்க? காலை சிந்தனை தான் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமையில இது கத்தோலிக்க நிகழ்ச்சி, இந்த கத்தோலிக்க நிகழ்ச்சி அதுல வத்திக்கான் வானொலி செய்தியெல்லாம் போடுவாங்க. அதுல காலை நிகழ்ச்சியில ஆ ஆ காலையில இந்த தமிழ் இந்த கத்தோலிக்க நிகழ்ச்சி அந்த எங்களோட வாசகங்கள் அந்த வழிபாடுகள் முழுக்க அந்த கோயில இருக்கிற வழிபாடுகள் எல்லாம் சொல்லி போட்டு அதுக்கு ஒரு சிந்தனை ஒரு பாதம் சொல்லுவார். அதுக்கு பிறகு தமிழ் வத்திக்கான் வானொலி தமிழ் செய்தின்னு போகும். அது நேரடி ஒளிபரப்பா அல்லது பதிவா? பதிவில் வாங்க, பதிவில் தான் அது நிச்சயமாக ஸ்பான்சர் அவர் பணம் கொடுத்தான் அது செய்யணும். விருப்பம் இருக்கும், நற்செய்தி இருக்கும். அது அந்த அந்த ஃபாதரா பாஸ்டரா? ஆசிரியர் இல்ல, அந்த மறையாசிரியர் தான் இதை செய்யற. அவையில் எந்த நாடு? பிரான்ஸ்ல பிரான்ஸ். சரி சரி. மறையாசிரியர் தான் செய்யற. அதுக்கு ஒரு ஃபாதர் பிரசங்கம் நற்செய்தி வாசித்து விளக்கம் தருவார். சரி சரி சரி. அதுக்கப்புறம் வத்திக்கான் நற்செய்தி. நீங்க எல்லாம் கேட்குற நீங்களும் அதாவது டெனிஸ் பாய்ஸ் சொல்லி அவர் இப்ப கனடாவில இருக்கிறார். அவர் தூத்துக்குடியை புறப்படமாக கொண்டவர், திருநெல்வேலி மாவட்டம். ஓ இந்தியா. இரண்டாவது சில்வெஸ்டர் வந்து அவருடைய கிறிஸ்தவ சிந்தனையில வந்து ஒரு பகுதியை எடுத்து அந்த அவருடைய அந்த சுவிசேஷ வாசகங்கள் இன்றைக்கு பூசையில உள்ள வாசகங்களை எடுத்து அதையும் தன்னோட சிந்தனையோட சேர்த்து ஜாயின் பண்ணி தான் அதை வெளியிடுறது. அதே இடத்துல வத்திக்கான் வானொலியின் அன்றைய நாள் செய்தியையும் அந்த காலை செய்தியையும் அதோட சேர்த்து விடுவார்கள், சேர்த்து செய்கிறது. சரி சரி சரி. என்னோட இந்த பையன் வீட்டுல வத்திக்கான் ஒலிபரப்பு சேவையில தமிழ் செய்தியும் இருக்கும். ஓ ஆனால் அதை செய்தவர்கள் யார்? அது இந்தியன் ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனால் வத்திக்கானுக்காக செய்யணுமா? வலிக்குங்க. வத்திக்கான் சேவை என்று வருதுதான் கேட்கிறேன். அப்ப அங்க இருந்துதான் செய்யணுமா அல்லது வேற நாள்? எத்தனை மொழிகள் கிட்டத்தட்ட நீங்க அறிஞ்ச வரையில? அது இன்டர்நேஷனல் இதுதானே, அது எக்கச்சக்கமான இங்கெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறோமோ அந்தந்த நாடுகளில் உள்ள இதுகள் எல்லாம் கூடுதலாக இங்கிலீஷ், பிரெஞ்சு, லத்தீன், போர்ச்சுகல், தமிழ், கனகாலம் அது நடக்குதோ? இதை அறிந்ததில்லை. இல்ல அது சரி. ஆனா தமிழில் நடக்கிற போது நாமும் அறிந்திருக்கத்தான் கட்டாயம் வேணும். இன்றைக்கு வேறொரு கதை கேட்டபடியே இந்த கதை என் போன்றவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. சந்தோஷம் சந்தோஷம். யாழ்ப்பாணத்து ஃபாதரும் இருந்தவை 5 வருஷத்துக்கு முதல் எல்லாம் ஒரு ஃபாதர் இருந்தவர். அப்படி மாறி மாறி விடுகிறவைகள் அவைகள் அதுக்கு பொறுப்பாக இருக்கு. ஆனால் மறை செய்திகள் தான் வருமோ அல்லது பொது செய்திகளும் வருமா? அதாவது மறை செய்தியோட சம்பந்தப்பட்ட செய்திகள், பிரதான முக்கியமான செய்திகள் என்றால் அதுவும் வரும். இப்ப ஊரல்களை பற்றி, ஊரல்களை பற்றி எல்லாம் சொல்லுவார். நடக்கிற போர் ஜெபிக்கோணும் அது இதெல்லாம் சொல்றவைகள். அந்த போர் நடக்கிறது மற்ற தரிசித்து வர இடங்கள், பிலிப்பைன்ஸ் அப்படி எல்லாம் போயிட்டு வர்றதானே அந்த மக்களை கண்டது அதுகளெல்லாம் அப்படி எல்லாம் சொல்லுவது எல்லாம் சொல்லுவேன். தங்களுடைய வெளி நடவடிக்கைகளை சம்பந்தப்படுத்திய உலக செய்திகளும் சேர்ந்து வரும் அதில். உதாரணமாக அமெரிக்க புதிய ஜனாதிபதிக்கு போப்பாண்டவர் தன் வாழ்த்து செய்தியை அறிவித்தார் என்றது ஒரு செய்தியா வரும் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்கறது கூடுதலாக இந்திய தமிழாக இருக்குமோ? இப்ப அவர்கள் வத்திக்கான்ல போய் நின்று ஒளிபரப்பு சேவையில் இருந்து வேலை செய்யணுமா?
ஒரு பீஸ் கொடுத்தா உரிமை இருக்கு நம்ம ஓகே. அது நாடே சின்னன் அதுக்குள்ள இவ்வளவு ஆபீஸ் வச்சிருக்கேன். தமிழ் பிரிவு கொண்டு ஒரு ஃபாதர் இருக்கிறார். அப்படியே அப்ப நான் நினைக்கிறேன் அவியல் அங்கே இருந்து இப்ப வேற வேற உலகத்தின் இடங்கள்ல இருந்து தொகுப்புகளை தொகுத்து குரல் வழி எடுத்து அதை அங்க எடிட் பண்ணி அவர்கள் அங்கிருந்து ஒளிபரப்பு செய்வார்கள் நினைக்கிறேன். நாங்க பாத்தீங்கன்னா நேரடியாக அந்த ஃபாதரோட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் இருக்க ரோமுக்கு போய்க்கல, நான் எங்களோட குரூப்பாக போய்க்கல, அவர்கிட்ட நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு 2வது இடத்தை தர சொல்லி கேட்டு அவர் ஹோப்பிட்ட பொசிஷன் எடுத்த பார்க்குறதுக்கு ஹோப்பர் வருவார் சுத்தியர் அதை பார்க்குறதுக்காண்டி நாங்கள் அது யாழ்ப்பாணத்து ஃபாதர் தான் இருந்தவர். ஃபாதர் வந்துட்டார் பீரவர், அவர் தான் இருந்தார். அவர் தான் உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணாலும் அவர் மூலம் செவிக்கலாம் அவர்கிட்ட. இந்த குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் பிரதிநிதிகளையும் அழைத்திருந்தார்கள் இல்லையா? அழைத்திருந்து ஒருவேளை அவர்கள் ஏற்பாடு செய்திருப்பார்கள். ரஞ்சித் எல்லாம் குரூப்பா போயிருந்தவைகள் அவைகளோட பகுதிக்கு சிங்கள இருந்திருப்பின நினைக்கிறேன். அது இலங்கைக்கான பிரதிநிதித்துவத்தை எடுத்து அவர்கள் மூலமாக அதை இல்லை. என்ன நான் சொல்ல வந்த குறிப்பு என்னென்றால், இப்போ இந்த மொழி அது எந்த நாட்டு, இந்தியாவோ மலேசியாவோ சிங்கப்பூரோ இலங்கையோ எங்கே இருந்திருந்தாலும் இந்த மொழி உலக அரங்குகளுக்குள்ள இப்படி இது போல வருகுதென்றால் அது நாம் தெரியாமல் வளரக்கூடாதுன்றதுக்காக தான் இதில் அது ஆச்சரியமாக பார்க்குறேன். எங்களுக்கு தெரியவில்லையேங்கிறதை போல் இதில் சொல்லுங்க. இப்படிப்பட்டது தெரிந்தால் எங்கெங்கெல்லாம் இந்த மொழி உயர்த்தப்படுகிறது, பாவிக்கப்படுகிறது. இப்போ உங்களோட ஜெர்மனியில் எங்கேயாவது அல்லது ஃப்ரான்ஸில் பாரிஸில் எங்கேயாவது பொருத நிலையத்திலோ விமான நிலையத்திலோ அல்லது எங்கேயாவது ஒரு மருத்துவ நிலையத்திலோ தமிழில் ஒரு வாசகம் இருக்கிறதா என்று தேடினார். இப்போ ஜெர்மன் லைப்ரரியில் நூலகத்தில் இருக்குது, யாது முறை அவரும் கேள்வி 2 வாசகம் பெரிய அளவில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை சொல்கிறோம். அதே மாதிரி மற்ற இடங்கள்லையும் நாங்கள் சின்ன நண்டு விட்டுட்டு போகாமல் ஏன்னா எதை நாங்கள் இந்த எங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு விளங்கப்படுத்துறதுக்கு இது கட்டாயம் முக்கியம். நாங்களே கண்டுகொள்ளவில்லை என்றால் அது பிழையான விஷயம். என்ன வரும் டேவிட் அண்ணா காய்ச்சிட்டு நேவிசக்கா சொல்லுங்க. அதாவது பிரான்ஸ்ல கிட்டத்தட்ட அன்னளவாக 1,60,60,000 தமிழ் மக்கள் வாழுகிறார்கள். அதாவது பாண்டிச்சேரி மக்களோட சேர்த்து மற்றும் உலக நாடுகள்ல மலேசியா, சிங்கப்பூர் அப்படியான எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட அன்னளவாக 1,60,60,000 பேர் வாழுகிறார்கள். இவர்களுக்கென்று இங்க போத் ஆஃப் சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில தமிழ் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பாடமாக ஏற்கப்பட்டு இங்க படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள் அந்த தமிழ் மொழி, அதாவது சாதாரணமா இப்ப நாங்கள் அட்வான்ஸ் லெவல் சொல்லி சொல்லுவோம் தானே, அந்த எக்ஸாம்ல தமிழ் ஒரு பாடம், அந்த பாடமும் அவையோட இப்ப 7 பாடம் என்று சொல்லி சொன்னா 8வது பாடமாக இந்த தமிழும் சேர்க்கப்பட்டு அந்த தமிழுக்கு மார்க்ஸ் கொடுத்து பிள்ளைகள் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அந்த எக்ஸாம் கூட நடக்குது. அது பாண்டிச்சேரியை சேர்ந்த முந்தியெல்லாம் எனக்கு தெரியக்கூடியதாக முடியப்ப மாட்டேன் சொல்லி அவர் ஒரு ப்ரொஃபஸரா, தமிழ் ப்ரொஃபஸரா இருந்தவர். அங்க அவருக்கு வந்துட்டார். இப்ப அதுக்காக வேண்டி ஒரு யாரையும் நியமித்திருப்பார்கள். அப்படியாக அங்க மற்றது 2வதாக இந்த தமிழ் மொழி இப்ப சற்று ஒரு 5 நிமிடத்துக்கு முதல் இது ஒரு பெரிய சாதனை. இவ்வளவு நாட்டு மக்களும் சர்வதேச மக்கள் போற அந்த லூர்து தேவாலயத்துல இப்ப மன்னார்ல இருந்து இங்க இருந்து பரிசுல இருந்துட்டு போன ஃபாதர் லீனஸ் இப்ப 9 மணிக்கு பூசை ஒப்பு கொடுத்தார். குரோத்துல தமிழ்ல தனித்தமிழ், லூர்து பதில தனித்தமிழ்ல. இது சர்வதேச ஒலிபரப்பு. அதாவது லூர்து டிவி யூடியூப் மூலமாயும் லூர்து டிவி மூலமாயும் மற்றது காத்தேவோன்னு சொல்லி ஒரு கத்தோலிக்க சர்வீஸ் பிரான்ஸ்ல இருக்குது, பிரெஞ்சு. அந்த கேத்தேவோன்னு சொல்லி அது மூலம் இந்த 3 ஊடகங்கள் மூலமாக இது ஒளிபரப்பப்பட்டு இருக்குது இந்த பூசை இன்றைக்கு. ஆகவே இது மற்றது 2வது இது அந்த மன்னார்ல சேர்ந்த ஒரு குடும்பம் அங்க இருக்கணும் லூர்துல. இந்த பிள்ளைகள் இரவுல ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு ஒரு ஜெபமாலை நடக்கும். அந்த ஆராதனையில இப்ப 8:30 ஆகுது. அந்த ஆராதனையில இந்த மாதாவின் பாட்டு மாசில்லா கண்ணியே மாதாவே, இந்த பாட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கக்கூடியதா இருக்கும் தனித்தமிழில அந்த பிள்ளைகளுக்கு. மற்றது அந்த ஜெபமாலையில 3 பிரியத்த மந்திரம் அருள் இந்த மாதிரியே சொல்லி 3 ஜெபம் 3 தரம் சொல்வதற்கு அந்த குடும்பத்துக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கணும். ஆகவே உண்மையிலேயே இதுகளெல்லாம்
நாங்கள் நினைச்சு பார்க்க கூடாத ஒன்று. எத்தனையோ ஐரோப்பிய நாட்டு மொழிகள் கூட இப்படியான ஒரு நிலைக்கு வரவில்லை. கூடிய மொழி பிரெஞ்சு மொழி, இங்கிலீஷ், மற்றது ஸ்பானிஷ், மற்றது டச், இத்தாலி. இந்த 7 பாஷைகள்ல தான் அங்க அந்த இதுகள் நடக்கும். ஆனால் இப்ப ஐரோப்பிய நாடுகள், எத்தனையோ நாடுகள், இப்ப நோஸ்கா அப்படி சொல்லி எவ்வளவோ ஸ்காண்டினேவியன் நாட்டு பாஷைகள் எல்லாம் இருக்குதானே, டேனிஷ் அப்படி சொல்லி அதுகள் எல்லாம் இல்லை. ஆனா குறிப்பாக இந்த தமிழும் இந்த பாஷைகளே உண்டு. சந்தோஷம், மகிழ்ச்சி. திருநாள் எல்லாம் குறிப்பாக தமிழாக்களுக்கு பூசை ஒதுக்கப்பட்டு தமிழ் பூசை வைக்கணும். இல்லை, நான் அது சரி, அது அங்கங்கே நடக்குது. என்ன, தமிழர்களுக்குள் பேசுகிறோம், தமிழர்களுக்குள்ள வழிபாடு செய்கிறோம். இதை ஏனைய உலகத்தவர்களும் அவருக்கு விளங்காட்டிலும் தெரியும்படியாக தமிழை கொண்டு போகிறது தான். இப்போ நீங்கள் வத்திக்கானில் சொன்னீங்க, நேவிசக்கா சொல்லுங்க. அடுத்தது இப்போ டேவிட் அண்ணா பிரான்ஸில் இப்போ நடந்த ஒளிபரப்பில், அதாவது லூடு ஒளிபரப்பில் சேர்க்கப்பட்ட தமிழை அத மாதிரி, அதாவது தமிழ் அல்லாதவர்களுக்கு இந்த மொழியை சொல்லுங்க. நேவிசக்கா இஸ்ராயலுக்கு போயிருந்த போது எங்களுடைய அந்த பரலோக மந்திரம் இறைவன் கற்பித்து தந்த இந்த சிவங்களுக்கு நாங்கள் நாளாக சொல்ற அந்த சிவம் தமிழ்ல அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது. இத்தாலிய சொன்னீங்களா? இஸ்ரேல். ஓ, அது திருப்பி சொல்லுங்க. எங்க இஸ்ரேலுக்கு போயிருந்த போது நாங்க நாளாக சொல்லுற அந்த பரலோக மந்திரம் ஒரு சிவம் சரி எழுதி இருக்கிறார்கள். அது படம் எடுத்தீங்களா? இல்ல, நீங்க போட்டோ எடுத்தீங்களோன்னு கேக்குறேன். அந்த விரதி சரி, குறிப்பா பிள்ளைகளுக்கு காட்டுங்க. அவர்கள் தெரிந்திருக்கும். ஆனா அவர்கள் தங்கள் நண்பர்களோட, ஏனைய புறமொழி நண்பர்களோட அதை பகிர்ந்து கொள்ள தெரிகிற அளவுக்கு நாங்கள் செய்யறது சரியான முக்கியம். அதுதான் இப்போ எங்கேண்டாலும் இப்போ அது தானாக உலகத்துக்குள்ள போயிருந்தது. நாங்களும் தூண்டல் செய்யாததால இப்போ நாங்கள் இப்போ இருக்கிறதில் தேட வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிட்டோம். உதாரணமாக சொல்கிறோம் தானே, இலங்கை தீவில் தமிழுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்றோம். நாங்கள் வாழுகிற நாடுகள்லையும் அது உரிமையாக இருக்கிறதா? அதுக்காக நாங்கள் அடம் பிடிக்கிறது இல்லை, எங்களுக்கு உரிமை தாண்டு கேட்கறது இல்லை. அது முடிஞ்ச வரைக்கும் அதை அந்தந்த அரசாங்கங்களோ, அந்த அரசு சார்ந்த அங்கங்களோ, அல்லது இது போன்ற தேவாலயங்கள், இப்போ மக்கள் சமூக பிரதிநிதித்துவமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த தமிழையும் ஒன்றாக அவர்கள் வெளிப்படுத்துகிற தன்மையை ஊக்குவித்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக நாங்கள் இல்லாத காலங்களிலும் எங்களுக்கு அடுத்த சந்ததி தலைமுறைகள் இதனூடாக தங்களை இன்னும் ஒருக்க அடையாளப்படுத்துவார்கள். அப்படி போய் ஒன்றுமே இல்லாதவர்களாக மாறிவிட மாட்டார்கள் இல்லையா? அவை நல்லது. இன்று காலை சிந்தனைக்கு முன்னதாகவே சிந்தனைக்குள் இறங்கிட்டோம். கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பயனுள்ளது என்று நினைக்கிறேன். நாங்கள் அதிக தூரம் போக தேவையில்லை. எங்களுடைய இந்த பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோன் இமானுவேல் அவர்கள் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் பண்றதுக்கு அப்புறம் இவர் அனுப்பிய செய்தி தமிழ்ல அனுப்பியிருந்தாங்க. அந்த விளையாட்டு தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அன்றளவாக இங்க பாண்டிச்சேரி மக்கள் சரி, நாங்கள் சரி, இப்ப கூடுதலாக 1,60,000 பேருக்கு மேல இருக்கோம். அந்த பிரதி வெளிப்பாடு இப்ப எல்லாரும் முந்தின மாதிரி இல்லை. இப்ப எல்லாரும் அரசியலிலேயே இப்ப யூத மக்கள் மாதிரி, இப்ப லண்டன்ல மாதிரி இங்கேயும் அரசியலிலேயே பிள்ளைகள் எல்லாம் இப்ப இன்னும் காத்திருக்கிறது ஒரு எம்பியா வர்றதுக்கு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படி வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறும் நிலையமா இருக்கு. அப்படியே படிப்படியாக போய் கொண்டிருந்தால்தான் எல்லாத்துக்குமே நலமாக இருக்கும். இல்ல, அதான் அதுக்கு நாங்களும் அந்த சின்ன சின்ன திரிகளை ஏற்றிவிட வேண்டும். இப்படி நடக்கிறத நாங்கள் அடிக்கடி ஏனையவர்களோட பகிர்ந்து கொள்றதும் கூட அப்படி செய்யறவர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். கண்டிப்பாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் வாழ்த்து கூறியிருந்தார். ஓம் சொல்லுங்க ராஜினியர். பெருநாள் நாள்ல லூட்ஸ்லயும் அப்படி மற்றது போத்துக்கல்ல அப்படி அந்த சுகமான 5 காரணிக்கம் சொல்லுவார்கள் 10 வருது. அதுல ஒவ்வொரு நாட்டுக்காரர்களுக்கும் ஒரு காரணிக்கம் தெரியும். 10
இல்ல இது தேவாலயத்துக்குள்ள. ஓ ஓ நான் அது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். அநேகமாக உலக நாடுகளில் தமிழர்கள் கூடினால் அதுக்கான ஏற்பாடு குறைஞ்சது மாதம் ஒருக்கா அப்படியெல்லாம் செய்யணும். நான் என்ன கேட்குறேன் என்றால், இப்படி ஒரு வாசகம் பொறிக்கப்படுகிறது, ஒரு ஒலியில் செய்கிறது, ஒளிபரப்பில் செய்கிறது. இன்னும் இங்கே ஒரு இடத்துல மாதாட கோயிலுக்கு மரியே வாழ்கிறது ரோட்டி இப்படி போகலாம்னு சொல்லி தமிழ்ல எந்த இடத்துல? இங்க இந்த கவலா கோயில் கிட்ட ஒரு இடத்தை நான் ஜெர்மனியில. ஜெர்மனியில. சரி, அப்ப பொது வீதியில எழுதப்பட்டிருக்கு. பொது வீதியில எழுதியிருக்கு. இப்ப இங்க எல்லா நாட்டுகளுக்கும் அந்தந்த மொழியில ஒரு சொல்லலாம். அது ஏதாவது ஒளிபரப்பாகுமா இணையத்துல? அப்படி அப்ப நீங்கள் இடத்துல அதுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பணும். என்ன நாங்கள் கேட்கிறோம், நல்லா செய்திகள் செய்யுங்கன்னு சொல்லி ஊக்குவிக்க இல்லை வேணும். சரி சரி. அப்ப தமிழ்லயே நீங்க வாழ்த்து அனுப்பினாலும் அவருக்கு கேட்பாருல்ல. நிறைய வாழ்ந்து போட்டுதான் இருந்தது மாதாண்டு இந்த மாதா நான் ஞாபகம் இல்லை கணக்கம் மாதாவிகள் சொன்னான். நிறைய வாழ்ந்து தமிழ்ல எழுதி இருந்தது. இதுல தமிழாக்கள் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் அப்படியே செய்து கொண்டுதான் மாறாங்க. ஆனால் ஊடகத்தின் மூலமாக வருகிறதுதான் அதுதான் ஏதாவது பக்கத்துல மத்திய மொழி பேசுறவர்களுக்கு அது தெரிய வேணும், அவர்களுக்கு விளங்க தேவையில்லை. இப்ப உதாரணமா இப்போ இங்கிலாண்டில் வந்து சட்டன் பகுதியில் வந்து ஜெஃப்னா ஸ்ட்ரீட்ன்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு போர்ட் போட்டவியல். இந்த நிகழ்ச்சியில் கூட கடந்த தடவை அது நீர்காணலாம் செய்தவியல். அவர்கள் அந்த 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 உரிமையை கொடுத்த முன்பு CV விக்னேஸ்வரன் நீதியரசர் வந்தபோது தமிழ் கிராமம் என்று சொல்லி சேர்ந்து இயங்குவோம் என்ற ஒரு பிரேரணையும் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு பிறகு வந்த ஆனோல்டு முதல்வரும் வந்து யாழ்ப்பாண முதல்வரும் வந்து அதை திருப்பி புதுப்பிச்சுட்டு. ஆனால் இதுக்கு ஒரு பொங்கல் அதுக்கு மட்டும்தான் தமிழர்கள் அதை செய்கிறார்கள். அவர் உரிமை கொடுத்துட்டார்கள், செய்ய வேண்டியது தமிழர்களுடைய பொறுப்பு. அனைவரும் செய்கிறது இல்லை. அது ஆனால் பரவாயில்ல, இப்போதைக்கு அதை நான் குற்றஞ்சாட்டு இல்லை. குறைஞ்சபட்சம் இப்படிப்பட்ட சின்ன சின்ன எத்தனங்களையாவது செய்து கொள்ளட்டும் என்றதான் இதில் முக்கியமான விஷயம். அப்ப நகுலாதீர்கள் என்ன சொல்ல போறீங்க? எங்க பாத்தீங்க நீங்க தமிழ்? நான் டென்மார்க்ல வந்து ஒரு அம்மன் கோயில் ஒன்று, ஒரு பொம்பளை ஒன்றுதான் அந்த கோயிலுக்கு அபிராமி அந்த கோயில். அந்த கோயில் வந்து ஒரு ஆக்கள் இருக்கிற இடத்துல ஒரு வீட்டில தான் அவன் நடத்தினவர் 2 கோயில் அந்த கோயில. அப்ப அதுக்கு அந்த சத்தங்கள், மணி அடிக்கிறது, மேளங்கள் இதுகள் எல்லாம் வந்தா போல அந்த மக்கள் வந்து அரசாங்கத்திட்ட முறையிட்டவர். அவருக்கு அந்த கோயிலை கொண்டே ஒரு தனிப்பட்ட இடம், பெண்ணாவும் பெரிய இடம், அதுகள் வந்து பண்டி வளர்த்த இடம் பெரிய அதுக்கு வந்து ஒரு உரிய கொட்டக மாதிரி ஒன்று கிடந்தது. அந்த இடத்தை அவர்கள் இனாமாக கொடுத்தார்கள் அரசாங்கம். பெரிய தேசம். அதுலதான் முதல் அந்த அபிராமி அம்மன் கொண்டே பூசை நடத்தி சேர்ந்து அங்க வந்து நிலத்தோட அந்த கோயில் ஒன்று அமைச்சு நிரந்தரமாகி விட்டது. அங்க அந்த கோயிலுக்கு போறது முதல் வந்து போற வழியில எங்களுக்கு ஈஸியாக போடலாம், சுகமாக. இப்போது அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய வீதியில், மோட்டோர் வேயில ஒரு வீதியில இது ஸ்ரீ அபிராமி அந்தாதி கோயில் என்று சொல்லி அந்த வீதிக்கு ரோட்ல போட்டிருக்கிறது. அப்போ அது தமிழ்ல தான் போட்டிருக்கிறது. அப்படியா? அது தெரியாதான். சரி சரி, தமிழ்லயே போட்டிருக்கிறது. இதே இப்ப டிஆர்டியில வந்து ஒவ்வொரு வாரமும் அந்த கோயிலுடைய சிறப்பு நிகழ்ச்சி செய்வார். முன்பு சில காலங்கள் இங்கும் சில ஸ்பான்சர் பண்ணி இருந்தவியல். பிறகு அது நீடிக்க இல்லை. ஆனால் டிஆர்டியில் நாளைக்கு நெடுகாலங்கள் நினைக்கிறேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலேயாக டென்மார்க்ல இருக்கிற தமிழாக்கள் அந்த கோயிலுக்கு போறது சரியான குறைவு. எல்லாம் வெளிநாட்டுல இருந்து போறாக்கள்லாம் அந்த கோயிலுக்கு போறது கூட இருக்கு.
தெரியாது. எல்லா இடம் ஆனா நடக்கும். இப்ப அங்க கோயிலுக்குண்டு போய் இப்ப இங்க இருந்து ஒரு ஆள் தொடர்பு செய்தா அவ வந்து அந்த முதல் இருந்த இடம் ரெண்டாதான், அதுவும் அந்த இடத்துல இருந்த பழைய வீடு அதெல்லாம் சும்மா தானே கிடக்கு. அந்த வீட்டுக்கு ஒரு அது அது வரலாறு பின்னர் பேசுவோம். ஆனால் ஒரு வீதிக்கு தமிழில் பதாகை போட்டிருக்கிறார்கள் என்றுதான் இன்றைய செய்தி. சந்தோஷம். அது உண்மையில இப்படி சின்ன சின்ன எத்தனங்கள் அது சமயம் சார்ந்திருக்கலாம். பேர் வச்சது கனகாலம். ஆமா ஆமா அங்க இங்க வரக்கு முதலே அங்க வச்சுட்டார்கள் அந்த கட்டாயம். இப்ப இங்க வேல்சில ஸ்கந்த வேலாயுதபுரம் அது தமிழில் இல்லை, ஆங்கிலத்தில் ஸ்ட்ரீட்டில் போட் போட்டிருக்குது. போட்டு அதுக்குள்ள திரும்ப சொல்லி அது சொல்வார்கள். நான் கூட என்னென்னால் அந்த இப்படி இதை தமிழில் பொறிப்பது மட்டுமல்ல, அதை ஒளிபரப்பிலும் சேர்த்து இந்த ரெண்டையும் நான் சேர்த்து சொல்கிறேன். அங்கங்கே இருந்தால் கண்டால் ஒரு படத்தை அல்லது ஒரு வீடியோ எடுங்க, அதை வெளிப்படுத்துங்க, பகிருங்க. இன்னும் பலருக்கு தெரியும். உதாரணமாக ஃப்ரான்ஸில் டேவிட் அண்ணா சொல்கிற போது ஃப்ரான்ஸில் நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் எந்த வானொலி காட்சியூடகங்களில் பெருசாக வாரதில்லை. அது ஒருவேளை இலங்கை தமிழர் அல்லாதவர்கள் செய்தார்கள் என்றதுக்காக சொல்கிறே இல்லையோ தெரியல. இருந்தால் போல பார்த்தா ஒரு மாநாட்டில் பேசப்படும். எங்கே இதெல்லாம் இருக்குது நாங்களே அறியாமல். இந்த ஒரு ஐரோப்பான்ற சின்ன கிராமத்துக்குள்ளே இருக்கிறோம். 50 நாடுகள் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 9-10 லட்சம் இலங்கை தமிழர்கள் மட்டுமே இருக்கிறோம். ஆனால் நாங்கள் செய்திகள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. எனவே நல்லது, அந்த சிந்தனையோடு எங்கெங்கேயும் இது கிடைச்சால் காலை நேரங்களில் பேசுகிற போதெல்லாம் அதை கொண்டு வாங்க. இப்போவும் டிஆர்டியில் இந்த சுவிஸ் செய்தி, ஜெர்மன் செய்தி, லண்டன் செய்தி என்று போகிறது. வேலாயுதம் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு லண்டன் செய்தி நடக்குது. அதான் லண்டன் செய்தி இப்ப வேற யாரும் செய்யணுமா? வேற நாட்டு செய்தி வருதோ, டென்மார்க் செய்தி, சுவிஸ் செய்தி, ஜெர்மனும் பிரான்ஸ் செய்தியும் வாரது. அதுல மயில் வாகனம் யாரோரால் என்ன உதவியா ஜெர்மன்ல இருந்து சொல்றேன். இப்ப எல்லா நாட்டு செய்திகளையும் சொல்றேன். ராஜ இது நான் பார்த்தது ராஜன் தானே. நீங்க பழைய கதை சொல்லி நானும் இப்ப இன்றைக்கு நடக்கிற கதை பழைய கதை இல்ல. பெரிய செய்தி முழுக்க தரிசனம் தான் செய்கிறது. ஒரு நிகழ்ச்சி செய்து ஒரு சிந்தனை நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச அப்புறம் 9 மணிக்கு அவர் செய்து சிந்தனைக்கு இருக்கிறார்கள். அவர் சொல்லுவார் இல்ல நான் நடக்கிறதா இல்லையான்றது மட்டும் சொல்லுங்க, நாங்க பிறகு விரிவா பேசுவோம். இல்ல சிந்தனைக்குள்ள ஓடிடுவோம். இப்போ சரி இல்ல, அது போல நீங்களும் கூட உங்களோட நாடுகள்ல இருக்கிற இந்த ஐரோப்பாவுக்குள்ள இருக்கிற செய்திகள், இலங்கை செய்திகள் கொண்டு வர்றதுல பெரிய ஆர்வம் இல்லை. என்னென்னா அது எல்லாரும் எங்கேயும் வாசிக்கலாம், எல்லா இடமும் நாங்கள் அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் தெரியாத என்னுடைய கிராமம் சுற்றவர் இருக்கிற பகுதிகளில் இப்போ உதாரணமாக சொன்னார்கள், அந்த டென்மார்க் அபிராமி கோயிலுக்கு டென்மார்க் ஆக்கள் போகிறது குறைவு, ஆனால் உலகத்தவர்கள் போகிறார்கள், அமெரிக்காவிலிருந்தும் போகிறார்கள்ங்கிறது அது வளமையான கதை. ஆனால் நாங்கள் எங்கட சுற்றாடலில் நடக்கிற கதைகளை கொண்டு வந்தால் தானே ஒரு 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 காற்றலை பரப்பில் பயன் இருக்கும் இல்லையா? நமக்கும் அதை பயிர்தல் மூலம் மற்றவர்களுக்கும் குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது கிடைக்கும். நல்லது, நன்றி. மன்னிப்போட ஒரு அரை மணித்தியாலம் தாண்டிட்டோம். இருந்தாலும் கிடுகிடு சமய சிந்தனைக்குள் நுழைவோம். சொல்லுங்க, யாரோ குரல் கேட்டுச்சு, ஏதாவது சொல்ல சிவாஜினி. வணக்கம். நான் வந்த ஸ்டார்ட்ல நான் பாசல் மாதா கோயிலுக்கு போனேன். அப்ப நானே அதிசயித்து போனேன். அங்க இப்ப அவர்கள் ஒவ்வொருத்தரும் தாங்கள் வைக்கிற நேர்த்திகள் நிறைவு செய்யும் போது மாதாவுக்கு நன்றி சொல்லி அதை தமிழில தான் அந்த கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த வாசகங்கள் கல்லா எழுதி தொங்க விடுறதா? எழுதி அதான் அவர்கள் அந்த கல்லுகள்ல போய் ஆர்டர் பண்ணி அந்த பதிவு செய்யப்பட்டு அங்க அந்த சிதறல பதிக்கப்படும். தமிழ் மொழியில் தான் அது இருக்கு. இல்ல, அதுதான் என்னென்றால் கல்லுல நிரந்தரமா பொறிக்க மாட்டார்கள். இது வேண்டுதல் தானே. அதை அந்த தாளில் எழுதி கல்லுல பதிக்கப்பட்டது அப்படியே சிதறல பதிக்கப்படும். ஒட்டி விடுவார்களா? வணக்கம். வேண்டுதல்கள் இல்ல, யாரெல்லாம் வேண்டுதல் செய்து அது நிறைவேற்ற அவருடைய பெயர்களை அங்கே நிறைவேறினால் சரி தேங்க்ஸ் கிவிங் மாதிரி நன்றி என்று சொல்லி பொறித்து அதை எழுதி அதாவது சலவைக்கல் மார்பிள் கல்லில எழுதி பொறித்து அதை அந்த சுவரில ஃபிட் பண்ணி விடுவார்கள். இது விளங்கிட்டது. இப்ப அந்த இது நிப்பாட்டி போட்டார்கள்.
ஏனென்றால் அதை எல்லாரும் செய்ய துவங்கி கோவிலில் உள்ள முழுச்சுவரும் நிரம்பிட்டுது. அப்ப ஒரு மாதா இருந்தால் அதுக்கு பக்கத்துல பார்த்தா முழுக்கலும் சுவர் தெரியாது, இந்த கல்லு தான் இருக்கும். சரி சரி சரி. சிலவை கல்லிலே பதியப்பட்ட அந்த நன்றி குறைந்த வாசகங்கள் தான் இருக்கும். ஆகவே இப்ப அதை நிப்பாட்டிட்டார்கள். பிரான்ஸ்ல வந்து அது செய்ய முடியாது, அப்படி தடை செய்யப்பட்டு இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. ராஜினியர்கள் அரை மணி நேரம் இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை நீங்க கிளம்ப போறீங்க? இல்ல மைக் திருப்பியும் மைக் தான், திருப்பியும் மைக் தான். இப்ப எல்லாம் ஆரம்பிக்க நீங்க சொல்றதுக்கு முதல்ல எனக்கு நின்றுட்டு கைவாட்டு, அதெல்லாம் திருப்பி திருப்பி. சரி, இல்ல இல்ல அது பரவாயில்ல. உங்களோட நேரம் ஓகேயா துவக்கிறதுக்கு இல்லை நான் செய்வேன். சரி, அப்ப சந்தோஷம். வாங்க, எல்லாரையும் அன்போடு வரவேற்று பயனாத்தான் பேசினோம் என்று நினைக்கிறேன். எதுவும் தகவல் யார் மனதில் இருந்தால் சிந்தனையை தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ரஜினியர்கள் நடக்கிறீங்க, தமிழர் அவர்கள் எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவோட சேர்ந்து நடக்கிறார்ன்றதும் தெரியும். வேறு யாரும் நடந்தால் உங்களை அறிமுகப்படுத்துங்கள். வாணி மோகன் நான் கைக்க தொடங்க நேரம் போதென்று அவர் கிளம்பிட்டார் ஏற்கனவே. அவர்கள் இன்று 3 பேர் சேர்ந்து நடக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இடையில காணொளி தந்தால் நல்லா இருக்கும். மற்றவர்கள் நடக்கிற போது அறியத்தாங்க. சரியா? மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம் ராஜினி அவர்களே, தொடர்ந்து. வணக்கம் அதிபர் திருமதி திரு நடாமோகன், திருமதி வாணிமோகன் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்று 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராமுகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் லண்டன் வானொலியையும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இம்மாதம் நமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னத மாதத்தில் நாமும் இந்த கார்த்திகை மாதத்தில் அனைவருக்காக வேண்டிக் கொண்டு நமது சிந்தனைகளை ஆரம்பிப்போம். அனைவரும் உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம். டேவிட் அவர்களை வாருங்கள், உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு என்கின்றது திருப்பாடல் 146. பிதாச்சுதன் தூயாவையின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரன் திரு நடாமோகன் அவர்களே. உற்சாகமாக இருக்கின்றீர்களா என்ற வினாவுடன் இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ச்சியாக பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1750, பொதுக்காலம் 32ஆம் ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை புனித 1ஆம் லியோ அவர்களை நினைவு கூறுகின்றது. இவர் பாப்பரசராக இருந்தவர். 1வது லியோ என்று சொல்லுவார்கள். அவரை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, உறவுகளின் ஆன்மாவை இறைவன் கரத்தில் ஒப்புவித்து நாம் பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. திருப்பாதம் நம்பி வந்தோம் கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தோம் தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எம் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவோம். சிலுவை நிழல் எம் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தோம் கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தோம் தேவ சமூகத்திலே. உமதன்பை கண்டடைந்தோம் தேவ
சமூகத்திலே. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 38 44 வரை. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது மறைநூல் அறிஞர் மட்டில் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் நீண்ட அங்கி தரித்து நடமாடவும் பொது இடங்களில் வணக்கம் பெறவும் விரும்புகின்றார்கள். கூடங்களில் முதல் இருக்கைகளும் விருந்துகளில் முதலிடங்களும் தேடுகின்றார்கள். கைம்பெண்களின் உடைமைகளை விழுங்குகின்றார்கள். பார்வைக்கோ நீண்ட சவம் செய்கின்றார்கள். இவர்கள் அதிக தண்டனைக்கு ஆளாவார்கள் என்றார். இயேசு காணிக்கை பெட்டிகளுக்கு எதிரே அமர்ந்து மக்கள் அவற்றினுள் காசு போடுவதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். பணக்காரர் பலர் அதிகம் போட்டார்கள். ஏழை கைம்பெண் ஒருத்தி வந்து ஓரணா பெருமானம் உள்ள 2 செப்பு காசுகள் போட்டாள். இயேசு சீடர்களை தம்மிடம் அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட எல்லோரிலும் இந்த ஏழை கண்பெண் அதிகம் போட்டாள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் மற்ற எல்லோரும் தங்களிடம் மிகுதியாயிருந்த பணத்திலிருந்து போட்டனர். இவளோ தன் வறுமையிலும் தான் வைத்திருந்த யாவும் தன் பிழைப்புக்கானது முழுவதுமே போட்டுவிட்டாள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இயேசு இன்றைய நாளிலே முதலாவதாக யூதர்களை அவர்களுடைய வெளிவேடத்தை சாடினதும் அல்லாமல் இங்கே ஒரு ஏழை பெண்மணியினுடைய காணிக்கையை வியந்து போற்றுகின்றார். அவள் போட்டாள் காணிக்கையாக தன் 2 அணா பெருமானம் உள்ள 2 செப்பு காசுகளை போட்டாள். அதே நேரத்தில் அவள் ஒப்படைத்தது தன் உள்ளத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்திருந்தாள் என்பதுதான் இன்றைய முக்கிய செய்தியாகும். அவள் இதயத்திலே வந்திருந்த அந்த செய்தியானது, அந்த உந்துதலானது, எனக்கென்று எதுவும் இல்லை, இறைவா நீ தந்ததையே நான் உனக்கு பரிசாக தருகின்றேன் என்று சொல்லி அந்த காணிக்கையை போட்டிருந்தார். அதை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு விளக்கமாக கூறியிருந்தார். காரணம், நீங்களும் இதே போன்று உங்கள் உள்ளத்தை கடவுளுக்கு பரிசாக கொடுங்கள் என்பதுதான். உள்ளத்தை பார்க்கும் இறைவன் மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்று சொல்லி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை வாசகமான முதலாவது வாசகத்திலே, அதாவது சாரிபாத்துக்கு போய் அங்குள்ள ஒரு பெண் வந்து இந்த எலியா என்ற தீர்க்கதரிசிக்கு அப்பம் சுட்டு கொடுத்ததையும் அவளுடைய கலம் தொடர்ச்சியாக குறைவுபடாமல் இருந்ததையும் இங்கே நினைவு கூறுகின்றது. ஆகவே இன்றைய நற்செய்தியிலே ஏழையரின் உள்ளத்தை இறைவன் பார்க்கின்றார் என்ற அந்த நற்செய்தியோடு ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்றில் எல்லாரையும் கூட மிகுதியாக போட்டிருக்கின்றார் என அப்பெண்ணின் உள்ளத்தை இயேசு பார்க்கின்றார். பழைய ஏற்பாட்டில் சாரிபாத்தின் கைம்பெண்ணும் தன்னிடமிருந்த யாவற்றையும் கொண்டு எலியாவுக்கு அப்பம் சுட்டு கொடுத்தார். இவர்கள் இருவர் உள்ளமும் இறைவன் மீது கொண்ட அன்பையும் தியாக மனப்பான்மையையும் வெளிப்படுத்துகின்றது. உலக மனத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன என்று சொல்லி 2 குறியீடு 16:9 நாம் பார்க்கின்றோம். இறைவனது பார்வையில் எதுவும் மற்றும் எவையும் மறைந்து போகலாகாது. மனிதன் அறிந்ததையும் மற்றும் அறியாதையும் இறைவன் அறிந்திருக்கின்றார். மனிதனது முக்காலத்தையும் முக்காலத்தின் செயல்பாடுகளையும் அவற்றின் நன்மைகளையும் அறிந்தவர் இறைவன். நமது செயல்களை அல்ல, மாறாக நம் உள்ளத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 நாம் பார்க்கிறோம். நமது ஒவ்வொரு செயலும் இறைவனால் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் இதனுடைய உதாரணமாகும். அவை பிறர் பார்வைக்காக மற்றும் பெயருக்காக இல்லாது இறைவனுக்காய் நம் உள்ளத்திலிருந்து அமையட்டும். முழு மனத்தோடு வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உள்ளத்திலிருந்து அவரை தேட இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றது.
ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்ததை அப்படியே காணிக்கை பெட்டியில் போட்டு விடுகின்றார். அதே போல நாமும் நம்மையை முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க முன்வருவோம். இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அன்னை தம் வாழ்நாள் முழுவதும் இரசித்தம் செய்து வந்தார். பிறர் நலரில் அக்கறை கொண்டு விளங்கினார். நாமும் அவரை போல் நம்மை சுற்றி வாழ்கின்ற விதவைகளின் துன்பங்களையும் அவர்களுக்கு எதிரான சமூக கொடுமைகளையும் சுமக்க இயலாத பாரத்தையும் அவர்களுக்கு எதிரான அநீதத்தையும் வன்முறையையும் வேறறுக்க இதயம் கொள்வோம். அன்னை மரியாள் எங்கள் தாய் என்று போற்றும் நாமும் அவரை போல வாழுவோம். இருளில் இடறுவோருக்கு நாம் ஒளியாக வாழ்வோம். ஆகவே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்படும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெறும். அதாவது எமது அன்பு செல்வங்கள் அதிபர் அவர்களுடன் சேர்ந்து OVP STT புதுரோடு விளையாறு சிறுவர் திறமை தென்றல் போன்ற அனைத்து நிகழ்வுகளையும் தாங்கி அவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, மீண்டுமாக தங்கையுடன் அவர்களுடன் நாளைய தினம் இணையும் வரை உங்களிடம் இருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்ளுவது பிரான்சில் இருந்து டேவிட். எமக்காக மரணித்த விடுதலை போராளிகளை மட்டுமல்ல, மாறாக எங் குடும்பத்திலே எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள், விசேஷமாக நாங்கள் அறியாதவர்கள், எங்களை அன்பு செய்யாதவர்கள் எல்லோரும் எம்மை விட்டு பிரிந்து உடலால் போயிருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் எல்லோருக்காகவும் நாம் இந்த மாதத்திலே, இந்த கார்த்திகை மாதத்திலே, உத்தரிக்கிற இஸ்லாத்து ஆத்துமாக்களின் இந்த மாதத்திலே திருச்சபையோடு சேர்ந்து நாம் எல்லோரும் ஜெபிப்போம். ஆகவே அன்பான இறைவனே, இந்த நாளிலே என்னை தாயின்கு மேலிருந்து உருவாக்கி பேர் சொல்லி அழைத்து இந்த நாட்டுக்கு அழைத்துக் கொண்டு வந்து சேர்த்தங்களுக்கு தேவையான உணவு, உடை, உறவிடம் தந்து இதுவரையில் எங்களை காத்துக்கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் அந்த கிருபைகளை நீர் காத்துக்கொண்டு வந்தமைக்காக, வருகின்றமைக்காக, வரப்போகின்றமைக்காக, உம்முடைய கிருபைக்காக, சித்தத்துக்காக, உம்முடைய அரவு கடந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நான் உனக்கு தந்தையாயிருப்பேன், நீ எனக்கு மகனாயிருப்பாய் என்று திருவுளம் பற்றிய இறைவா, நீர் என்றென்றைக்கும் எங்களுக்கு கற்பாறையாக கண்மலையாயிருந்து எங்களை வழிநடத்தி செல்வீராக. இந்த ஆன்மாக்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் பரலோக நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, வணக்கம் தங்கையே. மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஜெயா நடேசன் அவர்கள் வாருங்கள், உங்களோட சிந்தனையை தர. இனிய காலை உற்சாக வணக்கம் தோப்பாளினி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும், அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், கலைவாணி மோகன் அவர்களுக்கும், எனது பாமு அவர்களுக்கும் எனது எங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசியுடன் கூறிக்கொண்டு, கார்த்திகை மாதம் நீத்தார் மாதம் எங்களை விட்டு பிரிந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காக முறை வேண்டுதல் செய்வோம். என் நெஞ்சே ஆண்டவரை போற்று. பொது காலத்தின் 32ஆம் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை. கிறிஸ்தவ நற்சிந்தனை. ஒருவனிடமிருந்து ஒன்றை பெறுவதில் இல்லை, கொடுப்பதில் தான் இன்பம் என்பது. கேட்பதும் நம் அனுபவமும் ஆகும். நாங்கள் கொடுப்பவை அள்ளி தருபவைகளை சிறந்த இதுவென்றால் அவற்றுக்கு பின்னால் மறைந்து போயிருக்கும் மனிதனின் மனநிலையில். கொடுப்பதில் பகிர்வதில் கொண்டிருக்க வேண்டிய மனப்பதிவின் நிலையை உளப்பாங்கை வார்த்தை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. மனிதனுக்கு விலாசம் தேவை, விளம்பரம் தேவையில்லை. விலை கொடுத்து விளம்பரப்படுத்தி பெறுபவை பெயரும் புகழுமே. மாறாக தன்னை வருத்தி தியாகம் செய்தால் அது தானாகவே வரும் என்பதை இயேசுனுடைய கைம்பெண் குறித்து தான் பாராட்டி சொல்லுகின்றது. நல்ல மனதோடு செய்கிற சிறிய தியாகமும் தர்மமும் ஆண்டவரின் ஆசிரை அள்ளிக்கொண்டு குவிக்கும் ஆற்றல் படைத்தது. அதே வேளையில் பெருமைக்காக, விளம்பரத்திற்காக, புகழுக்காக செய்யும் பெரிய கொடைகள் பல வேளைகளில் நமக்கு உதவாமல் போய்விடும். ஏழை கைம்பெண்ணிடம் விளங்கிய மனநிலையோடு தான் தர்மங்களை செய்வோம். அது நமக்கு முகவரியை பெற்றுத்தரும், முகமலர்ச்சியை வெளிப்படுத்தும். எனவே எமது உள்ளத்தை இறைவனிடம் ஒப்படைப்போம். என்னான்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுமே, என்னாலும் மீட்பரையே நினைந்து வாழ்த்துமே. வாழ்த்திடுவேன், உம்மை வணங்கிடுவேன், போற்றிடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன். நன்றி, வணக்கம். நன்றி அவர்களே. நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். வணக்கம். அடுத்ததாக நேவிஸ் அவர்கள் வாருங்கள், உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? ஆமாம், அப்படியே நீங்களும். நன்றி.
நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறி இந்த நாளை தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1527 என்று கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, ஒரு மனிதருக்கு விலாசம் தேவை, விளம்பரங்கள் தேவையில்லை. விலை கொடுத்து விளம்பரப்படுத்தி பெறுபவை பெரும் புகழும் மாறாக தன்னை விலை கொடுத்து விளம்பரப்படுத்தி பெறுபவை பெயரும் புகழும் மாறாக தன்னை வருத்தி தியாகம் செய்வதால் அவை தானாக வந்து சேர வேண்டும். விளம்பரம் தேடும் விவரம் தெரிந்த பெரிய மனிதர்களையும் கொடுத்து கொடுத்து தன் வாழ்வையும் முகவரியையும் கூட இழந்து போன ஒரு பெண்ணையும் இன்றைய நற்செய்தியில் காண்கின்றோம். தன்னிடமுள்ள 2 காசுகளையும் காணிக்கை பெட்டியில் போட்ட கைம்பெண்ணை இயேசு பாராட்டுகின்றார். பெரிய மனிதர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்கின்றார். மறைநூல் அறிஞரின் தொங்கலாடை, ஆடம்பரம், செல்வாக்கு, பெருமையெல்லாம் ஒரு வெளி அடையாளம். கைம்பெண்ணின் ஒரு வெள்ளிக்காசு மறைவான தியாகத்தின் உச்சநிலை. தியாகச் செயல் ஆண்டவருக்கே செய்யப்பட்ட போதிலும் அது மறைவாக இருக்க வேண்டும், தன்னை வருத்துவதாய் இருக்க வேண்டும். நல்ல மனதோடு செய்கின்ற சிறிய தியாகமும் தர்மமும் இறைவனின் ஆசிரை அள்ளி குவிக்கும் ஆற்றல் படைத்தது. அதே வேளையில் பெருமைக்காக விளம்பரத்துக்காக செய்யும் பெரிய கொடைகள் பல வேளைகளில் நமக்கு உதவாமல் போய்விடும். கடவுளையும் பிறரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பது செல்வத்தை நாம் காணிக்கையாக்க வேண்டும் என்பதல்ல. நம் உள்ளத்தில் எழுகின்ற அன்புணர்வோடு கடவுளை அணுகிச் செல்லும் போது நம் திறமைகள், நேரம் ஆகியவற்றையும் பிறநலம் சுரக்க செலவிட தயங்க மாட்டோம். செய்கின்ற தொழிலையும் கடமை உணர்வோடு நாம் செய்யும் போது அது பிறன்பு பணியாக மாறும். தாராள உள்ளம் வெளிப்படும். தன்னிடம் இருந்த அனைத்தையும் காணிக்கையாக்கிய பெண்ணை போல் நாமும் கடவுள் முன் நிலையில் செல்வர்கள் ஆவோம் என்று கூறிக்கொண்டு, அன்புக்கு ஈடாகும் ஏழையின் காணிக்கை எதுவோ, இங்கே பலர் வாழ பலியான தேவனுக்கு ஏற்ற பொருள் எதுவோ, பிறர்க்கென தமை தரும் இதயங்களே, வளர்புற என எழும் மனிதர்களே, நிஜமான காணிக்கை இதுதானே திருவடிதனில் அன்புக்கு ஈடாகும் ஏழையின் காணிக்கை எதுவோ, இங்கே பலர் வாழ பலியான தேவனுக்கு ஏற்ற பொருள் எதுவோ என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டல் சிந்தனையில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக் கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு எங்கள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே இந்த நடையிலே இந்நடைப்பயணத்திலே இருக்கின்ற எல்லா பாம உறவுகளுக்கும் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி இறைவனின் பாதுகாப்பும் பராமரிப்பும் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் நண்பாக விடைபெறுகிறேன். திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, நன்றி, வணக்கம். வளமை மாறவில்லை. நன்றி, உங்களோட சிந்தனைக்கு நன்றி, வணக்கம். நன்றியும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எனது சிந்தனையை தருகின்றோம். இம்மாதம் இறந்தோர் மாதமாகும். அவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்த நினைவு கூறும் மாதத்தில் அவர்களுக்காக மன்றாடுவது மட்டுமல்ல, வாழும் நாமும் இறைப்பை பற்றி சிந்திக்க வைக்கும் மாதமாகும். நேரம் வரும் போதெல்லாம் இறைவனின் குரலால் இறந்தோர் கேட்பார். அதை கேட்போர் வாழ்வார். எல்லாம் நியதியே. இறைவனின் படைப்பு திட்டத்தில் சாவுக்கு இடமில்லை. மனிதனுடைய பாவ குற்றத்தினால் அதன் காரணமாகவும் சாவு வரலாற்றிலே புகுந்து கொண்டது. இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். பாவத்தினால் விளைந்த சாவை வென்று அதை முறியடிப்பதன் மூலம் சாவை சுமந்து சமாளித்து விடலாம். எனவே இம்மாதத்தில் நாம் அனைவருக்காகவும் வேண்டுவோமாக. என்னை நோக்கி கூப்பிடு,
இடமே பாதம் நம்பி வந்தோ திருவை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தேவ சமூகத்திலே. நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. நன்றி 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 ராஜினி. உங்களுடைய சிந்தனைக்கு நன்றி. இந்த நாட்களில் நாங்கள் இறந்தோரை நினைத்து அவர்களுக்காக செவிக்கின்ற மாதமாக இந்த மாசத்தை எடுத்திருக்கின்றோம். ஆகவே எங்கள் குடும்பங்களிலிருந்தும் எத்தனையோ பேர், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உலகெங்கும் நாளாந்தம் மடித்துக் கொண்டிருக்கிற விபத்துக்கள், பேரழிவுகளில் மடிந்து கொண்டிருக்கிற ஆன்மாக்கள் எத்தனையோ இருக்கிறார்கள். அவருடைய ஆன்மாக்களுக்கு முறையிட நித்திய சாந்தியை கொடுக்க வேண்டும். எங்களுடைய தாய மண்ணில் ஏற்ற போராட்டத்திலே இறந்து போன அந்த ஆன்மாக்களையும் நாங்கள் நினைத்து அவர்களுக்காக உங்களுடைய பிரார்த்தனைகளும் சிறப்பாக இருந்தது. நன்றி நன்றி. சமய சிந்தனை வந்த டேவிட் அவர்கள், யானடேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப் அவர்கள், ராஜினி அல்வன் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனி அடுத்ததாக இருப்பவர்கள் உடைய சுய சிந்தனையை பெறலாம். என்னுடைய குரல் கேக்குதா? ஆமா, இப்ப கேக்குது. பழைய ஒரு ஒலி வாங்கி காது வாங்கி போட்டிருக்கிறேன், செவி வாங்கி உங்களுடைய எல்லாருடைய சிந்தனைகளும் கேட்க முடிந்தது. மகிழ்ச்சி. நாங்கள் காலையில சிந்தனைக்கு முதல் அனைத்து சிந்தனைக்குள்ள போற போது நகராசிரியரானவருடைய படம் தெரியும் போது இருக்கிற நேரத்துல நாங்கள் நல்ல நேரமும் போயிட்டு தானே இல்லைன்னா அந்த சிந்தனைக்குள் செல்வோம் என்று ராஜினி அழைக்கிற போதுதான் அவர் இணைந்தால் ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லலாம். மற்றபடி அந்த சிந்தனையை உருட்டுவோம் ராஜினி. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் ரஜினி அவர்களை வாருங்க. வணக்கம் ராஜினி ஆண்டி, எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்க. நானும் இணைந்தபடி சிந்தனைகளுடன் இணைந்தவர்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என் சிந்தனை, என் மனதில் பட்ட சிந்தனை திசை திருப்ப. தலைப்பு: குட்டிநடை உலாத்தலுக்கு ஆரம்பமாகி ஓரிரு அடிகள் வைக்கையில அழகான ஒரு விளம்பர பலகை என்னுடைய கண்ணில் பட்டது. அந்த கண்ணில் பட்ட அந்த விளம்பர பலகை ஒருவர் பயணித்து கொண்டிருக்கிற கார்கள், அப்படி 2 கையையும் பிடித்தபடி அழகான ஒரு புன்சிரிப்பு. அவருடைய பார்வை என்னவோ தொலைநோக்கித்தான் இருந்தது. ஆனா பின்னுக்கு இருந்து மட்டும் ஒரு நீண்ட நிகம் வளர்த்த பெரிய கண்ணோட முடி இல்லாமல் ஒரு உருவம், பேயன்னு சொல்லுவோம், அது மாதிரி ஒன்று கைத்தொலைபேசியை நீட்டுது. அதுதான் அந்த பதாகை. அப்ப அதை தாண்டி வந்துட்டேன். ஆனா அது ஏதோ அந்த பதாகை எனக்கு ஏதோ சொல்ல வர்ற மாதிரியே இருந்துச்சு. அங்காளையும் ஒரு 10 அடி வைக்கையில அந்த ஏதோ சொல்ல வருது எனக்கு. அது என்னவா இருக்குமெண்டு அப்படியே யோசிச்சபடி உங்களோட சிந்தனையும் கேட்டபடி நடந்து கொண்டு வரைக்கும் யோசிச்சு பார்த்தேன். பிறந்த குழந்தை முதல் பிணமாகும் வரை நாங்கள் எல்லாம் இப்ப கைக்குட்டைக்கு அகப்பட்ட மாதிரி, கைக்குட்டைகள் மாதிரி காவிக்கொண்டு திரிகிற கை தொலைபேசியில தான் அகப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த அகப்பட்டிருக்கிற நாங்கள் எல்லாவற்றையும் நாங்க பார்க்க முடியுது. எங்கெங்க என்னென்ன நடக்குது, எப்படி, என்ன, ஏது, புதினங்கள் என்ன, செய்தி என்ன, ஒருத்தரோட தொடர்பு கொள்ற விடங்கள் எல்லாமே இங்க நாங்க செய்யலாம் இந்த கைத்தொலைபேசியில. ஆனா ஒரு இடத்துக்கு போக வேணும் என்று சொன்னா அதை நாங்க பயணிக்கணும். பயணிக்கிறதுன்றது சுலபமான விஷயம் இல்லை. அது ஒரு தூரங்களை பொறுத்து. அந்த இடத்துக்கு போனா தான் நாங்க அந்த பயணத்தை நிறைவு செய்யலாம். ஆனா பயணிப்பவர்கள் ஒரு கார்ல போகும்போது ஒருவர் தானே அதை ஓட வேணும். அதை ஓடும்போது அவர் அந்த கைத்தொலைபேசியை இழக்க வேணும். ஆனா இன்றில் எங்களை பலர் அந்த கைத்தொலைபேசி இல்லாம இருக்கிறது குறைவு. ஆனா நிறைவடைகிறப்போ அதை இழந்துதான் எங்களை ஒருவர் கொண்டு போய் சேர்க்கிறார். ஒரு இலக்கு இருந்தா தான் அவர் நாங்க அங்க இடத்துக்கு போவோம்ன்றதுக்காக அந்த பார்த்து புன்னகையோட இருந்தார் தானே அந்த படத்தை. அவர் உடனே அந்த முகத்துல வந்திருந்து தெரிஞ்ச சிரிப்பு புன்னகை அப்பவும் நான் கார் ஓடிக்கொண்டிருக்கையும் கைத்தொலைபேசியை நெச்சு கொண்டே இருக்கிறேன் நெச்சு கொண்டிருந்தாருண்டா அவர் ஓடி போய் அந்த இடத்த சேர முடியாது. அவருடைய அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தா தான் நான் ஓடி போய் மிச்ச கையோ என்னுடைய தொலைபேசி எடுத்து பார்க்க முடியும். 2 வேகமா ஓடி ஏதாவது விபத்துக்குள்ளேயும் வராம இருக்கிறதுன்னு சொன்னா அவர் நிதானமா ஓட வேணும். அவருடைய இலக்கு எதுவாக வேணும் என்றால், இவ்வளவு நேரத்துக்கு நான் இதை இழந்தால்தான் நான் அந்த இலக்கை அடைய முடியும்
என்றது அங்க நிரூபணமாகிறது. ஆனால் எனக்கு வந்த சிந்தனை எப்படி என்றால், எங்கள் எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருந்தால் தான் அதை அடைய முடியும். அப்போ அந்த திசை திருப்புறத்துக்காக எங்கள்ல பின்னுக்கோ முன்னுக்கோ பக்கத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதாவது ஒரு வழி வந்தாலும் எங்களுடைய மனம்தான் அதுக்கு காரணமா இருக்கு. நாங்கள் அதை எப்படி பார்க்கிறோம், அந்த முகத்துல வந்த சிரிப்பு மாதிரி அதையே அப்படியே யோசிச்சு கொண்டு வரும்போது ஒரு காகம் மட்டும் 3 குரல் கொடுக்குது ஒரு இடத்துல இருந்து. அதுக்கு கீழே ஒரு குட்டை என்று சொல்றது, அது இல்ல நிறைய தவளை வாழ்றது. சில நேரங்கள்ல மட்டும் அந்த தவளை சத்தம் நான் அதால் நடந்து போய்க்க கேட்டிருக்கிறேன். அதுல ஒரு காகம் மட்டும் குரல் கொடுக்குது 3 தரம் கா கா காண்டு. ஆனா திசையே தெரியாம ஒவ்வொரு பக்கம் பறந்து கொண்டிருந்த காகங்கள் அந்த 3 தரம் கொடுத்த குரலை மட்டும் கேட்டு ஒரு பக்க திசையா திருப்பி அந்த ஒரு காகம் கூப்பிட்ட இடத்துல அங்க போய் உட்காருது அந்த மரத்துல. அதை படம் போட நான் பிடித்திருக்கிறேன், பதிவாக்கியும் இருக்கிறேன். அப்போ பார்த்தேன், திசை திருப்ப என்றது ஒரு இடத்துக்கு ஒரு காகம் அழைத்து சென்றா இவ்வளவு காகங்களும் போகுதுன்றா, அந்த எங்க அந்த திசை தெரியாம தெரிஞ்சுட்டு இருந்த காகங்கள் எல்லாம் அந்த இடத்தை நோக்கி போகுது மாதிரி அந்த திசை திருப்ப வந்த என்னுடைய அந்த தலைப்பு மாதிரியே இந்த நிறைவாக்கி தந்திருந்தது இந்த காகங்கள்ட்ட கதை சொன்னா என்னவோ கணக்கு சொல்லலாம் போல இருக்கு. நன்றி எல்லோருக்கும். திசை திருப்ப என் மனசில் வந்த சிந்தனை. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, எங்களோட சிந்தனை சிறப்பா இருந்தது. நன்றி நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். அதை நல்லா சிந்திக்கக்கூடியது. ஒற்றுமைக்கு காகம் ஒற்றுமைக்கு தான் உதாரணம். அது திசை திருப்பினாலும் ஒற்றுமையா எங்களோட தமிழ் மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்தா கட்டாயம் கிடைச்சிருக்கு. ஒற்றுமையதான் காலத்துக்கு எடுத்து காட்டா சொல்லி இருக்கிறீர்கள். காலத்து திசை திரும்பினாலும் அது இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு அவைகளுக்கு எல்லாம் இருந்து அதை விளவன் கண்ணில் பட்டது மனதில் பட்டது மனதில் சேர்ந்ததுதான் அத்தனையும் வந்தது. ஆனால் அது எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு ஒரு திருப்தியை தந்தது அந்த நிகழ்வு. அந்த திசை திருப்ப வந்த தலைப்பு ஆரம்ப நடப்பயணத்தோட ஆரம்பித்தாலும் நிறைவாக்கி தந்திருந்தது அந்த காகங்கள் என்ற மாதிரி தான் இருந்தது. ஏனென்றா அது எனக்கு பார்க்க அதை அனுபவித்தேன். அதை சொல்லக்கூடிய இடமாய் இருந்தபடியால முகத்தளத்திற்கு எனக்கு நான் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நன்றி. உண்மை உண்மை எல்லாமே உண்மை. 3 தரம் தான் கரைந்தது. 3 தரம் தான் கரைந்தது. தமிழில் காக்கா என்று தானே சொல்லுவாரு. காக்கா கா என்று சொல்லுவது. சரி, உருட்டல் நேரம் தானே, சின்ன உருட்டலோட நான் சுற்றுகிறேன். நீங்க தொடங்கும் போது சொன்னீங்க பதாகை கண்ணில் பட்டது. கண்ணில் பதாகை படுகிறதா பதாகை கண்ணில் படுகிறதா உண்மையான கதை? உருட்டல் என்ற வழினால சொல்லு, எது உண்மை? பதாகை கண்ணில் படுவதா, என் கண்கள் பதாகையில் பட்டதா உண்மை? என் கண்கள் பதாகையில் பட்டது. நீங்க சொல்லும் போது பதாகையின் கண்ணில் பட்டதுன்னு அது அதோட உறுதி முடிந்தது. நன்றி. இன்னும் ஒரு கேள்வியும் தொடர்ந்தும் இனியவர்களும் சொல்ல, சிந்தனை வராதவர்கள் சொல்ல, இலக்கு யார் தீர்மானிக்க? விட்டு விட்டு வருவதும் கூட அப்படியா? சரி, இலக்கு யார் தீர்மானிப்பது? இலக்கை யார் தீர்மானிப்பது? இப்ப விட்டு விட்டா வந்தது இல்லை, சரியாக வருகிறது. கேட்டதா? சரியா? இலக்கை யார் தீர்மானிப்பது? இன்றைக்கு வேலை, நான் 9 மணிக்கு வெளிக்கிறோடும் 10 மணிக்கு வேலைன்றது என்னுடைய இலக்கு அல்ல, அது இன்னும் ஒரு பேர் தந்த இலக்கு. சரியா? சுய தொழில் செய்பவன் தான் 6 மணிக்கு முடிக்கணும், 7 மணிக்கு தன்னை வேலையை செய்யணும்ன்றது தன்னுடைய இலக்கு. அது யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் படுத்து தூங்கினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொருவருக்கும் இலக்கு தானாகவும் வரும், மற்றவர்களாலும் வரும். கூடுதலான ஆட்கள் மற்றவருடைய இலக்கிலேயே ஓடிக்கொண்டிருப்போம். இன்றைக்கு டாக்டர் இன்றைக்கு நாம் போகணும், இன்றைக்கு பேர பிள்ளைகள் 8 மணிக்கு வருவினம் என்றது யாருடைய இலக்கு? ஆனால் என்னுடைய இலக்காக இன்றைக்கு 8 மணிக்கு வாங்கோ டாக்டர், எனக்கு நாளைக்கு 7 மணிக்கு டேர்மின் தாங்கோ
கேமாண்டியில இந்த கிழமையிலாவது அடுத்த கிழமை எனக்கு செவ்வாய்க்கிழமை தாங்கோ என்று கேட்கறது யாருடைய இதுல நாங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா எவ்வளவு உண்மையிலேயே நாங்கள் மற்ற இலக்கில் இருக்கிறோம், எத்தனை பேர் எங்கட இலக்கில் இருக்கிறோம்ன்றது நாங்கள் எங்களையும் ஆய்வு செய்யலாம். ஆனால் ரஜினி சொன்ன இலக்கு நாளாந்த இலக்கு அல்ல, ஒரு தூர இலக்கு, எதை நோக்கி ஓட வேண்டும். நான் இந்த வருட ஆரம்பத்துல முடிவு செய்தேன், இந்த வருட இறுதிக்கு பின்னால நான் வேற வேலை செய்யணும், என்னுடைய சுய தொழிலில் வரணும் என்று. இது நான் போட்ட இலக்கு. நடக்கலாம் நடக்காம போகலாம், அதுக்கான முயற்சி எடுக்காட்டி நடக்கலாம். அதே மாதிரி வாழ்க்கையில என்ன செய்யணும். இப்ப இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலமே நடக்காம இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருந்தது. நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருந்தது. இல்ல நாங்கள் 8:30 நிகழ்ச்சியை தொடங்கிட்டு நான் 3 கிராமத்தை சுற்றி வர வேண்டும். அது என்னுடைய இலக்கு. அது செய்யாட்டிலும் ஒரு தினம் கவலைப்பட மாட்டேன் தானே. அது போல ரஜினியவர் சொன்ன அந்த இலக்கு சிந்தனைக்கு நான் கேட்பது என்னென்றால், நாங்கள் எங்களை நாங்களே எழுதி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு, ஒரு கிழமைக்கு, ஒரு மாசத்துக்கு எத்தனை என் இலக்கில் வேலை செய்கிறேன், எத்தனை மற்றவர்களுடைய இலக்கில் நான் வேலை செய்கிறேன் என்பதை பார்க்கலாம். நன்றி. இனிவரும் பேசு. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த குரல் வராம போகுது ஒன்று யாரும் தெரியும். இந்த இயர்போன் சிக்கல் தான் எனக்கு வடிவா விட்டு தான் வருதுங்களா? சரி, சிறிது நேரத்தில் நான் முடித்து வேண்டைக்கு நல்ல வேகமா நடக்கிறேன். இந்த பின்னிட்டதெல்லாம் அப்ப வேகமாக மற்றவர்களுக்கு சிந்தனைக்குள்ள வந்துட்டீங்கன்னா பெற்ற தெய்வத்துக்குள் வேகமா போய். வணக்கம். வாழ்க்கையில குறிக்கோள் இருந்தால்தான் ஒன்றை செய்து முடிக்கலாம். இது தெரிஞ்ச கதை. ஆனா நாங்கள் எவ்வளவு செய்கிறோம். இதை எழுத தொடங்கும் ஒரு 3 மாச வீட்டு வேலை எல்லாருக்கும் எழுதுவோம். எவ்வளவு பிறகு இலக்கு, எவ்வளவு என்னுடைய இலக்கு, தோராயமா எவ்வளவு வருது மொத்தமா கணிப்பீடு செய்வோம். பிறகு அதை பற்றி திருப்பி சிந்திப்போம். எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டு கொள்ளலாமா என்று பார்க்கலாம். சரி, ரஜினியர்கள் சொன்னார்கள் குழந்தையிலிருந்து பணமாகிற வரைக்கும் என்று. கனவேர் இதுல பணமா இருக்கிறோமோ. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். எங்கள் வீட்டுக்கு முன்னுக்குள்ளவர்கள் இருவரும் இப்போதான் நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு முறை அறிமுகப்படுத்துவோம் என்று. எல்லாரும் பாமுகம் டிவி, லண்டன் தமிழ் வானொலி. லண்டன் எல்லா நாடும் இருக்கிறோம். இலங்கை, லண்டன், ஜெர்மன், பிரான்ஸ், சுவிஸ், எல்லா நாட்டுல இருந்து இப்ப நாங்களும் நேரலையில நீங்க நடந்து கதைங்க. வணக்கம். வணக்கம். கடாமோகன் அவர்கள் எல்லாருமே நடந்து கொண்டுதான் இதுல செய்ய போவோம். கதைங்க. ஒரு மணி நன்றி. உங்களோட பேர் சொல்லு. உங்களோட பேர் சொல்லுங்களேன். பாலா. இவர் சங்கீதா. இவர்கள் எங்க விட்டு முன்னுதான் இருக்கிறார்கள். முன்னோலங்கையில் அதிகம் நடப்பயணத்துல இவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னா நடக்காத ஒரு நாள் இல்லைன்னு அப்படித்தான். அது மட்டும் நாங்களும் இதுல எல்லோரும் நடந்து கொண்டுதான் இருக்கிறோம். நன்றி. நன்றி. நன்றி ராகினி ஆண்டி. வணக்கம். மதியம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு சாப்பாட்டுக்கு பின் ஏதோ சாப்பிடுறான். இங்க அபிராமி காலை சாப்பாடு முடிஞ்சு வந்திருக்குவா. வணக்கம். வணக்கம். அங்க 4:30 மணிக்கு வித்தியாசம் தானே. நேரமா அபிராமி. அபிஷா. வணக்கம். வணக்கம். வணக்கம் அபிஷா. வணக்கம். வணக்கம் அபிஷா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க பின்னேரம்? இல்ல மாம்பழம்.
இப்ப மாம்பழம் season இல்லையே. மாம்பழம் சீசன் ஆயிப்பாங்க. ஆமா என்ன கார்த்திகை மாதத்துல மாம்பழ சீசன் அங்க மாம்பழ சீசன் ஆணியில இருந்து ஆடியில இருந்து வைகாசியில இருந்து அந்த மாம்பழ சீசன். இப்ப வந்து சும்மா அந்த காலம் தப்பி பிறந்த பிள்ளைகள் மாதிரி அந்த பிந்தி காய்க்கிறது அப்படி காய்க்கிறது அந்த பழத்தை சாப்பிடுறோம். ஆனா அங்க சரியான மழை நடக்குது, மாம்பழம் சாப்பிடுறது குளிர் கவனம். ஓகே வீட்டுல இருக்குமே அபிஷாமோட வீட்டுல மாமரம் இருக்கா? எந்த ஊரவ? கார்நகரம் மாவட்டபுரம். மாவட்டபுரம். ஓகே, தெல்லிப்பளம் மாவட்டபுரம். எங்க வீட்டுக்கு பக்கம் தான் மாவட்டபுரம். அபிஷா அபிராமிக்கு ஒரு சிந்தனையும் வரையிலையா? அப்படி எழுப்பினோன்னு குட்டி சிந்தனை ஒன்று சொல்லுங்க. குட்டி உலா திலக்கம் வரையில குட்டி சிந்தனை. நான் இன்று காலமே எனக்கு தடிமனா இருந்தது. ஸோ அம்மா வந்து எனக்கு தண்ணி வச்சு தந்தவா. அப்போ வந்து நான் குடிச்சுனா நான் அம்மாவுக்கு சொன்னேன் எனக்கு டீ வேணுமெண்டு. அதாவது தின்னனே. அப்புறம் வந்து அம்மா சொன்னேன் இல்லை காய்ச்சலன்னா அதை குடிக்கக்கூடாதுண்டு. ஆனால் நான் அம்மாவுக்கு அது நிறைய தடவை சொல்லி அம்மா பிரச்சனைதா பறிக்க விடையில தெரியாம குடிச்சிட்டீங்களா? என்ன தெரியாம குடிச்சிட்டீங்களா? அம்மாவுக்கு தெரியாம குடிச்சிட்டீங்களா? என்ன சொன்னீங்க? இல்ல நான் அம்மாவுக்கு அப்புறம் நிறைய தடவை சொல்லி அம்மா அப்புறம் கடைசியா டீயும் செய்து தந்தா. அப்புறம் ரெண்டும் குடிச்சேன் நான். அபிஷாவுக்கு ஒரு சிந்தனையும் வர இல்லையா? காலையில மாமரத்துல அணில் போக இல்லையா? அது சொல்லுங்க, ஒரு சிந்தனையா? தர்ஷினி காகத்தை பற்றி சொல்ல, நீங்க அணிலை பற்றி சொல்லுங்க. காகம் கொத்தி இருக்குமே மாம்பழத்தை மாம்பழத்தை வந்து அணில் கொத்தினதா. அதுக்கு பிறகு வவ்வால் கடிச்சிருக்கும். நான் அபிராமி அளவுல இருக்கேக்க பக்கத்து வீட்டுக்கு அங்கால பெரிய மாமரம் இருக்குது. கொந்தல் மாங்காய் விழும் உள்ளுக்கு. அவை மத்தியானத்துல அம்மா மகளும் தான் நித்திர கொள்றாங்க. நான் அந்த மதிலால ஏறி இங்கால ஏறி இப்ப அங்கால பாஞ்சு அந்த கொந்தல் மாங்காய் எடுத்துக்கணும் அந்த அம்மாட்டையும் அடிக்க வேண்டி நடிகளும் செய்கிறாங்க. அண்ணனவேதான் ஏறுறது. ஒரு நாள் பார்த்தா ஒரு மில்ல விழுந்திருக்குதுண்டா ஆசையில என்ன அவ பேசுவா, அவர் அம்மா பேசுவாங்க. என்னண்டா அது வளர்க்க போகக்கூடாது. ஆனா நான் இல்லை அதனால பின்பக்க வேறால ஏறி பாயிரும். எல்லாரும் தங்களுடைய நாட்டுல மண்ணில எல்லாரும் அந்த இளமையில செய்த கூத்துத்தான். இந்த கொந்தல் மாங்காய் என்ன ஆசை, என்ன அதை விழுந்தோட ஆசை எடுக்கிறது. நாங்களும் இருக்கா போய் நேரத்துல இப்படிங்கன்னு வந்துட்டான் சப்படையில அவன் அந்த வீட்டுக்காரன் எங்கட வீட்டுக்கே வந்து விட்டு எனக்கு பயம் இருக்கு. ஆனா என்னன்றது அப்படி மாதிரி அறிப்பாங்க இருக்கலாம். மற்ற ஜாமிடத்திலேயே நாங்க 3 பேர் ஒரு வீட்டுல ஜாமிடத்துல வருனா இவ சொல்லிங்கன்னா நாங்க 2 பேரும் போறோம்னா நான் மேல் கொப்புல நிக்கிறோம். என்னண்டு இவ என்ன விட்டுட்டு போய் நம்ம காலை வச்சா கால் தவறி சொத்தையில அந்த அடிபட்டுட்டு அந்த இது அடிதான மாட்டேன் என்னதுக்கு நான் எங்களோட மாமா வீட்டுக்கு போற நேரத்துல முன்பதையால போயிருக்கலாம். பின்பாதையால போனோம். பின்பாக்கத்துல அந்த தோட்டத்துக்குள்ள மாங்காய் இருக்கும்னு சொல்லி பின்பாதையால போய் மாங்காய் பறிக்க போறேன். நாய் வந்து கடிச்சிட்டுது. பறக்க முடியாது, நாய் கடிச்சு. பிறகு மாங்காயும் சாப்பிடல ஒண்ணும் இல்லை. பிறகு ஆஸ்பத்திரிக்கு போனதுதான் நாய் கடிச்சதால. காலமேல அந்த முந்தி எங்களோட அண்ணனவே சின்ன கேட்க காலம பூசை தொடர்ந்து நடக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை பூசையும் இடையக்க புதன்கிழமை அப்படித்தான் நடக்கும். அப்ப அம்மா ஒவ்வொரு நாளும் பூசைக்கு ஒழிக்கூட அங்க பெரிய கோயிலுன்னு சொல்லி அதுக்கு போகணும். அப்ப அண்ணன் வந்து அப்பாட அம்மா விட்ட படத்துல கேட்க ஒழிப்பி விடுவா, வெள்ளனா போவேன். அவர் என்ன செய்யறது, கோவைக்கு அந்த விடாம் மரம் ஒன்று இருக்குது போற வழியில அவை இரவுல நாயை அவர்கிட்ட படி நாயை அவர்கிட்ட விடிய காட்டி விடுறது. அண்டே பிந்திட்டு இவருக்கு சுட்டி சுட்டி கடிச்சு 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 உடம்பு முழுக்க
ஒரே ரத்தம். அப்போ கத்தி கொண்டு வரைக்க பார்த்தா அந்த கத்தி ரெண்டு பக்கம் என்ன மாம்பழம் மாம்பழமா விளாம்பழம் பார்த்தா அப்பா அம்மா உடனே அந்த பைப்புல தண்ணி அந்த வெளியில பைப்பு துறக்கிறவே தானே காலமெல்லாம் அந்த தண்ணியில முழுவா பார்த்தோம். அப்படியே ரத்தம் மொழியும் உடம்பு முழுக்க உடனே வெளியே ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். நாய் கடிச்சா சொல்லுவாங்கல்ல இவரை ஊட்டி ஊட்டி கடிச்சிருக்கேன். நாளைக்கு நாய் அந்த ஆக்களை காண்றையில போல இருக்கு. நான் விட வருகிறேன். ஆமா, நன்றி மற்ற நாள் பங்குட்டீங்களா? சரி, ஓகே. அப்படியே எத்தனை விளையாட்டுகள் எல்லாம் வராது எங்களுக்கு நம்மளே நடக்கும். வேற எல்லாரும் இருக்கிறார்கள் தான் இருக்கிறான். ஒரு விட்ட குரலை காணல. அவர்களுடைய குரலை காணவில்லையே. இன்றைக்கு என்ன நடந்தது? அதான் நான் சொன்னேன், ஒரு ஆள் இருக்கிறா குரலை காணல. ஹலோ ஹலோ சிவாஜினி இருக்கிறா குரலை காணலையா? இருக்கிற நடந்து கொண்டு இருக்கிற என்ன ஒரு கால் இடையிலேயே ஒரு கால் சரி நான் வீட்டை இருந்து வலிக்கிட்ட உடனே ஒரு கால் இடையா இருந்துட்டுது. தொழில் இது நான் திருப்பி எடுத்துட்டு இப்படியே கேட்டுக்கொண்டு நடையில போறேன். தொடங்கிட்டேன். கொஞ்சம் கேன்சு போடுற அளவு குளிர்தான் அங்கட போனலாம். ஆனா போய் பழகினா அந்த பக்கத்துக்கு எல்லா உடுப்படையும் வடிவா போட்டா ஒரு 10 நிமிஷம் நடக்க அங்கால புக்க வந்துடும். நேற்று ஒருவர் 10 கிலோமீட்டர்ல இருந்து கார்ல வந்தவர் சாயங்காலத்துல ஜாமங்கலம் கடையில போறான்னு சொல்றேன். குளிருதான் கார்ல வந்தவர் சொல்றேன் எங்கட விட்டுறா குளிருதான். அது எங்கட விட கொஞ்சம் குளிர்தான். ஆரியம் விட்ட போனா எங்களுக்கு வக்கியா இருக்கும். அப்ப நான் சொன்னேன் அவருக்கு வந்து சில இந்த வருத்தம் கிளம்பி வந்து அதால குளிருதா இல்லாட்டிக்கு என்னன்னு தெரியல. அப்ப நான் இவ்வளவு தூரம் நடந்து ஜிம்னாசிக்கு போறேன்னு சொல்ல தனக்கு தாங்க இல்லாம இருக்காம இப்பன்ற எந்த நிறமுடையுமே இல்லையா எல்லாருக்கும். சில பேருக்கு மற்றது வந்து சில பேர் வந்து வீட்டை கொஞ்சம் கீட்டரை கூட்டி விடுறது அது பழகிட்டு சில பேருக்கு. ஆனா அது நல்லது இல்லை என்ன உடம்புக்கு. எங்களுக்கு சரியா கீழே காக்கற சரியா காலை இப்ப நிலத்துல சிலுப்பரோட நிலத்துல கால் வைக்கலாம் அவ்வளவுதான் போயிட்டு. ஆனா பழகிட்டேன். அப்படி இருந்தா நான் எங்கேயும் போய் அட்டம்பூரோட வக்கியாம இருக்கேன். மன்னிப்புடன் ராஜினி ஆண்டி, மன்னிப்புடன். சொன்னா உங்களுக்கு கேட்கல. எங்கட பக்கத்துல இருக்கிறால் சைனா பொம்மை கொண்டு வச்சிருந்தவர். வணக்கம் அச்சியா. என்ன கண்ணத்துல கருப்பு ரெண்டு வணக்கம் அக்ஷயா, வணக்கம் ராஜினி, வணக்கம் அபிராமி, வணக்கம் அபிஷா, வணக்கம். உங்களுக்குரிய வரிகளை எஸ்டிடி குடும்பத்தில் போட்டு வர்றேன். நீங்க எதை வாசிக்கிறீங்கன்னு போட்டு விடுங்க. நன்றி. நன்றி ராஜினி. நான் ஒன்று சொன்னா உங்களுக்கு விளங்கினதா? இல்லை இல்லை இல்ல சொல்லுங்க. எங்கட வீட்டுக்கு பக்கத்துல எங்க ஊர்ல இருக்க ஒரு ஆள் ஒரு சைனா பொம்மை கொண்டு வச்சிருந்தோம். கண் கொண்டு பார்க்கல, நல்ல ஆளா. இப்ப இன்றைக்கு ஒரு படத்தையும் இதுல பார்த்தா அப்படி கூடதான் கிடக்கு. நன்றி நன்றி. அக்ஷயா அக்ஷயா கூட முகத்தை காட்டுங்க. என்ன ரெண்டு பக்கம் கண்ணத்துல கருப்பு இருக்குது? இல்ல இல்ல முடி வந்தாங்க சைட்ல இருக்கிறோம். தலைமுடி ரெண்டு பக்கம் கீர்ன மாதிரி இருக்குது. முடி சிவதர்ஷினி அவர்களுடைய வரிகள் கிடைத்து விட்டதா? யார் வாசிக்க போறீர்கள்? தயாராகுங்கள். இப்போ நகுலவதி அவர்கள் உள்ள வந்துட்டேன். நான் இத
பதிவை திருப்பி மேல இதை செய்யணும் பொறுங்கோ, ஆயத்தப்படுத்துங்க, வாசிக்க தொடங்காதுங்க. இல்ல ஆயத்தம் தான் செய்யறோம். வேற இளையவர்களுக்குரிய வரிகளை எனக்கு இணையம் விட்டு வர தொடங்கிட்டு அப்ப நான் கட் பண்ணிட்டு தான் உள்ள வந்துட்டேன். ஒரு 2 நிமிடத்தில் நான் கலைத்துக்குள்ள வந்தேன். சரி, ஆயத்தங்களை மேற்கொள்ளும். என்ன ராஜு சிந்தனை இன்றைக்கு விழா போயில போல இருக்கு. நானும் பார்த்தேன். ரெண்டாலும் ஒரு அளவுக்கு வந்தது. என்னோட பெருசா சொல்றதுல காணையில் எல்லாரும் சொன்னதுதான். ரெண்டாலும் போச்சுதான். பரவாயில்ல. வெளியவேல் யார் யார் இணைஞ்சிருக்கீங்க? அபிராமி, அப்புறம் அபிராமி மட்டும் இணைஞ்சிருக்கீங்க. நகுல், அப்புறம் அக்ஷயா, அப்புறம் அபிஷா. அபிஷா. ஓகே, அவ்வளவுதானா? கட்டுப்பாடா இருக்கின்றது. நகுல், உங்கள் அம்மாவுடைய வரிகள் இருக்கும் நினைக்கிறேன். அம்மான வரிகளை வாசிக்கிறதா? நீங்கள் வாசிக்க தயாராகிக்கொள்ளுங்களாம். மற்றவர்கள் 3 இணைந்து கொள்கிறார்கள் நினைக்கிறேன். நினைவு சண்டியும் ஜெயாண்டியும் அவர்களுடைய ஜெயாண்டி இல்லை. அப்ப நாங்க வாசிக்க வேணும். நீங்கள் உங்களுடைய அம்மாவின் வரிகளை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தர் ஒரு வரிகளை இணைத்து முதலே ரெடி ஆகிக்கொள்ளுங்க. என்னென்றால் ரஜினி இந்த திருப்பி குரூப்புகளை அனுப்புறது வேற விதமா இனி கை கொள்ள வேணுமே. என்னண்டா அந்த சும்மா குரூப்புக்குள்ள தேவையில்லாம 2 தரம் போகுது இல்ல வசனங்கள். இத எதிர்காலத்துல எப்படி செய்யலாம்? எதிர்காலத்தில் அக்ஷயாட அம்மா இருக்கிறா உறவுகள் குடும்பத்துல, அபிராமின் அம்மா இருக்கிறா, இடத்துல செய்யறோம். அது வேற கதை. இதுக்கு ஒரு வழி இல்லாம இருக்கிற மாதிரி உறவுகள். அச்சியா என்ன சொல்றீங்க? அச்சியா என்ன சொல்ல? ஓம் குரூப்ல இல்லையா? அப்போ கனகாலமா ஒரு தரையும் வாழ்த்துறையில போல இருக்கு. அப்படி என்றா அது தண்டை பாட்டில் இல்லாமல் போயிடும். ஒன்று மழுதாட்டியும் ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் அழிச்சிடும் எல்லாம். உன் அம்மாட்ட கேளுங்க, அதில் இருந்து மற்ற பிள்ளைகளை வாழ்த்த விரும்புகிறீங்களாண்டு. சரியா? அச்சியா கணக்கை யோசிக்கிறீங்க. நெட்டியை காட்டுங்க, எல்லாரும் நெட்டியை காட்டுங்க. இருக்கா அபிராமி பாஸ், அச்சியா ஓடுறா, நகுல் காட்டுங்க, கிட்ட வாங்க, ஓடுங்க. கடையில் நின்றா மாமா செய்கிற மாதிரி சிவரில் சுண்ணாம்பு எடுத்து பூசுங்க. அதுக்கு பதில அபி இன்றைக்கு ஞான பழத்தை பிடிந்து ரசம் அன்றின் ஒரு நாமமும் தந்த நல்ல குருநாதன் எனக்கு என்ன விதம். அது நல்லா இருக்கு. அபி இப்படியே தொடருங்க. சரியா? அது அழகாகவும் இருக்குது, அது நிறம் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாகவும் இருக்குது. நகுல் டக்காண்டு எங்கேயாவது பவுடர் ஒன்று எடுத்து அம்மாவோட ஹேண்ட்பேக்கில் வேறுங்க ஏதாவது லிப்ஸ்டிக்குகள் இருக்கும் ஒன்று எடுத்து பூசிட்டு வாங்க. பொட்டு வச்சுட்டு வாங்க, பொட்டா வச்சுட்டு வாங்க. சரி, நல்லது. ராஜினி ஆண்டி பொட்டு வச்சிருக்கிறா. சிவாஜினி ஆண்டியா இருக்கா? காட்ட சொல்லி கேட்போமா? இருக்கா? காட்டுங்க அப்போ நெட்டிய. சரி, ஓகே. நீங்கள் எல்லோரும் பயந்து கொண்டுட்டீங்கண்டா. சரி, அதுக்கு முன்னதாக ஒரு தகவல் ஜெயநடிசன் அக்கா இல்லைன்னு, டேவிட் அண்ணா மாதங்களின் பெயர்களை முழுக்க வரிசைப்படுத்தியிருந்தவர். ஜெயநடிசன் அவர்கள் ஆண்டுகளின் பெயரை 3-4 ஆண்டுகளுக்கு வரிசைப்படுத்தியிருந்தார். வேறு யாரும் முனையில். அதுக்கு ஜெயமலர் அவர்கள் ஒரு கதை விட்டார்கள். யாரில் ஆக்கள் எழுதிட்டு இருந்தானே, அப்புறம் தானேன்னு எழுதுவாரண்டு விட்டு நான் சொல்லி நான் சொன்னால் இந்த வலக்கை பக்கம் மூளையை வேலை செய்ய பண்ணுறதுக்கான ஒரு தேடலாம் மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி
அதுக்கு அந்த வித்துவத்துவ பதில் எனக்கு நல்லா படையில் எனக்கு. இருந்தாலும் 2 பேருக்கு நன்றி, டேவிட் அவர்களுக்கும் நன்றி, ஜெயானடிஸ் அவர்களுக்கும் நன்றி. நீங்கள் இப்போ அடுத்த வருடத்தின் பெயரை புதிய பெயர் வரும், அதை தீர்மானிப்பதில் உங்களுடைய பங்களிப்பையும் எதிர்பார்க்கிறோம். சரியா? இது தமிழர்கள், குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கு இன்றைக்கு முதலாக அவசியமான ஒன்று. அது இல்லாததால் தான் இவ்வளவு சிக்கல் வருது என்று நினைச்சமெண்டா அது என்ன என்று யோசித்து அதை 2 சொற்களில் அல்லது ஆகக்குள்ள 3 சொற்களுக்கு, சிறிய சொற்களுக்குள்ள அமர்த்தும்படியாக நீங்களும் யோசியுங்கோ. எது முதல்ல தமிழருக்கு இன்றைய காலகட்டத்தில் அன்றுந்தான் இன்றுந்தான் என்றுந்தான் அவசியமானது, எது இல்லாமல் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம் என்பதை யோசியுங்க. அடுத்தது, இந்த மாதத்தின் பெயர்களில் உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று யாராவது இந்த மாதத்தில் சிலவற்றை கிடைக்கவில்லை அல்லது இது பொருத்தமாக இல்லை என்று நினைத்தாலும் தயவுசெய்து இந்த குறிப்பாக நவம்பர் மாத இறுதிக்குள்ளாக அறிவிக்கிறதுக்கு, தெரியப்படுத்துறதுக்கு முனையுங்கோ. இதை பகிரங்கமாகவே எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ளலாம். ஒழிச்சு நின்று கேட்கிறவருடைய காதலையும் இது விழும். விழாதாக்களை பற்றி அக்கறை இல்லை என்றால் அவர்கள் இதில் அக்கறை இல்லை. ஆகவே அதை ஒன்றாக சொல்லிக்கொள்வோம். சரிதானே? மற்றது 23ஆம் தேதி சனிக்கிழமையை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். என்ன நடக்க போகுது? இது அரிஜினி அவர்களை தவிர மற்றாக்கள் சொல்லுங்க. நாங்கள் நாங்க விளக்குகளை இல்ல, சரியான பெயரை சொல்ல வேண்டும். யாருக்கு சொல்ல முடியும்? விளக்கு பொன்மாலை பொழுது இல்ல, விளக்கு இல்ல, அது வடிவா சொல்லுங்க. அப்படி ஒளியேற்றும் பொழுது இல்ல. சரி ரஜினி, உங்களுக்கு தெரியுமா? தீப ஒளி பொன்மாலை பொழுது இல்ல, வணக்கன்றது முக்கியமான. அது நாங்கள் போன முறை வாயில சொன்னமே தவிர தலைப்புக்குள்ள கொண்டு வர இல்ல. தீப ஒளி வணக்க பொன்மாலை பொழுதுன்னு வரும். சரியா? அதுக்கு தயாராகுங்கோ. சாட்டு போக்கு சொல்லாதேங்கோ. எங்கேயும் சாமதி சடங்கு இரவலை செய்தா போவியால் அங்கிருந்து இணையறதுக்கு முயற்சி செய்யுங்க. 23ஆம் தேதி சனிக்கிழமையா? தெரியாது. ஆனால் நான் 23 சனிக்கிழமை சொல்கிறேன். நீங்கள் தேடி கண்டுபிடிங்க, கஷ்டம் இல்லை தானே. அது பிரச்சனை இல்லை. வராதாக்கள் ஓடி போங்க. அது எத்தனையோ இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிட்டுது. இந்த தியரி ஆரம்பிச்சு 1 மாதம் ஆயிட்டுது கிட்டத்தட்ட. டிசம்பர் அல்ல, இது நவம்பர். நவம்பர்ல தானே தீப ஒளி வணக்கம் வரும். நவம்பர் 23 சனிக்கிழமை. பிரச்சனை இல்லை, அதாவே எல்லார்ட்டையும் பார்க்கலாம் தானே. நகவலே நீ அப்படி காட்டுறீங்க. சரி, நன்றி, மகிழ்ச்சி. அப்போ ஆயத்தமோ நாங்கள் அடுத்த பதிவுக்குள் நுழையலாமா? நாம் ராஜினி ஆண்டியும் நினைக்கிறேன். சரி.